அசிசியாரின் அர்த்தமுள்ள அருள்வாழ்வு அறிவோம். 09 வழங்குபவர் அருள்முனைவர் ஆ. சூசைராஜா, பிரான்சிஸ்கன் கப்புச்சின். நாள் 09/01/2024 செவ்வாய். ஊனியல்பிலிருந்து ஆவியியல்புக்கு நகர்தல். மாற்றம், முன்னேற்றம். பிரான்சிஸின் இதயம் இறைவன் வாழும் உறையுளாக முற்றிலும் மாற்றம் அடைந்திருந்தது. விரைவில் அவரது உடலும் அழைத்தவரின் உடலாக மாற இருந்த நாட்களில் ஒரு நாள், மக்கள் அனைவராலும் கைவிடப்பட்டு கிட்டத்தட்ட இடிந்து விழும் நிலையிலிருந்த சான் தமியானோர் சிற்றாலயத்தின் அருகில் நடந்து கொண்டிருந்தார். அவ்வமயம் ஆவியாரால் வழி நடத்தப்பட்டு அந்த சிற்றாலயத்திற்குள் சென்று மிகுந்த வணக்கத்துடன் ஆராதனையுடன் திருச்சிலுவை முன்பு முழந்தாள் படியிட்டு ஜெபிக்கத் தொடங்கினார். அங்கு அவர் புதுவிதமான அனுபவத்தால் தொடப்பட்டு தான் உள்ளே வந்ததை விட வேறு விதமாக மாறி இருந்ததை தன்னில் உணர்ந்தார். வித்தியாசமான மாற்றம். இந்த தன்னிலை மாற்ற உணர்வு ஏற்பட்ட உடனே ஆலயத்தினுள் தொங்கிக் கொண்டிருந்த பைசாண்டியன் ஓவியத்தில் கிறிஸ்துவின் உருவிலா உருவம் தன் உதடுகளை திறந்து அவரிடம் உரையாடியது. பிரான்சிஸ், நீ போய் என்னுடைய இல்லத்தை மீண்டும் கட்டுவாயாக. நீ பார்க்கிறாயே, இது முழுவதும் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்று அவரை பெயர் சொல்லி அழைத்து கூறியது. இதை கேட்டதும் பிரான்சிஸ் உணர்விழந்தது போல் திகைத்து நடுக்கமுற்று தழுதழுத்தார். அக்குரலுக்கு பணிய தயாரானவராய் தன்னை திடப்படுத்தி கொண்டு மன உறுதியுடன் அந்த கட்டளை நிறைவேற்ற முற்பட்டார். அவர் இத்தகைய வித்தியாசமான மாற்றத்தை தன்னில் உணர்ந்தார். ஆனால் அவரால் அது என்ன என்று விளக்க இயலவில்லை. அந்நேரத்திலிருந்து சிலுவையில் அறையுண்டவரை பற்றி மன உருக்கம் அவருடைய அருள்வாழ்வில் பதிந்திருந்தது. ஆனால் திருப்பாடுகளின் காயங்கள் அவரது இதயத்தில் ஆழமாக பதிந்தது என்றாலும் இன்னும் அவருடைய உடலில் அது வெளிப்படவில்லை. மனிதர் முயன்றால் மனதை கோயிலாக்கலாம். சொற்களை கூட்டினால் பேச்சு வரும். சுரங்களை இசைத்தால் இசை எழும். வண்ணங்களை கலந்தால் ஓவியம் உருவாகும். கூட்டலில் தான் கலைகள் பிறக்கும். ஆனால் சிற்பம் ஒன்று தான் கழித்தலில் கண்டெடுக்கப்படுகிறது. மனத்தில் மடிந்து கிடக்கும் மாசை அன்றாடம் கழித்தால் மனிதனே கடவுளாகிவிடலாம். அசிசியாரும் அப்படி உணர்வீர்களா? அசிசியாரின் அர்த்தமுள்ள அருள்வாழ்வு. 1. இதயத்தின் அன்பு திருக்காயங்களாக. கழித்தலில் தான் கடவுளை காண முடியும் என்பதை இதுவரை கேள்விப்படாத இது எத்துணை வியப்புக்குரியதாய் உள்ளது. இதை பற்றி யார்தான் ஆச்சரியப்படாமல் இருக்க முடியும்? பிரான்சிஸ் தனது வீட்டிற்கு திரும்பிய போது அவர் சிலுவையில் அறையுண்டவராக தோன்றினார் என்று யாராவது சொன்னால் சந்தேகம் கொள்வார்களா? இன்னும் வெளித்தோற்றத்தில் கூட மாற்றம் கண்டு உலகை வெறுத்து ஒதுக்காத பிரான்சிஸிடம் சிலுவை மரத்திலிருந்து கிறிஸ்து புதிய மற்றும் இதுவரை கேள்விப்படாத புதுமை முறையிலும் பேசினார். தனது அன்பை பேசிய அத்தருணத்திலிருந்து அவரது ஆன்மா கரைந்தது இறைவனில், இயேசுவில், நற்செய்தியில். சிறிது காலத்திற்கு பிறகு அவரது இதயத்தின் அன்பு அவரது உடலில் திருக்காயங்களாக வெளிப்பட்டன. 2. கசிந்திருக்கும் இறைவேண்டல். அன்று முதல் கிறிஸ்துவின் பாடுகள் அவரது கண்முன் நீங்காது இருப்பது போல அது குறித்து கண்ணீரை அடக்கி கொள்ள முடியாமல் சப்தமிட்டும் அழுது வந்தார். அவர் பாதைகளை தன்னுடைய விம்மல்களினால் நிரப்பினார்.
இயேசுவின் காயங்களை நினைவு கூர்ந்த போதெல்லாம் அவர் ஆறுதல் அடைந்தார் இல்லை. ஒரு தடவை நெருங்கிய நண்பர் ஒருவரை சந்தித்த போது அவரிடம் தன்னுடைய கவலையின் காரணங்களை எடுத்து கூற அவரும் கசிந்து கண்ணீர் சிந்தினார். 3 எண்ணெய் விளக்கு இறைவனின் உடனிருப்பு. அந்த திருவுருத்தை பராமரிக்க மறந்தோ அது விடுத்த கட்டளை நிறைவேற்றவோ தயங்கியதே இல்லை அசிசியா. அந்த திருவுருவம் சிறிது நேரமும் ஒளியற்று இல்லாதபடி எண்ணெயும் விளக்கும் வாங்கிட அருள் பணியாளருக்கு பணம் கொடுக்கிறார். மற்ற பணிகளையும் செய்து முடிக்க துரிதமாக ஓய்வின்றி ஓடியாடி அந்த கோவிலை புதுப்பிக்க உழைத்தார். அவருக்கு சொல்லப்பட்ட தெய்வீக வார்த்தை உண்மையில் கிறிஸ்து தனது இரத்தத்தால் தனதாக்கி கொண்ட திரு அவையை பற்றியது என்றாலும் பிரான்சிஸ் அதனை முழுவதுமாக புரிந்து கொள்ளவில்லை. அவர் மெல்ல மெல்ல படிப்படியாக தன் ஊனியல்பிலிருந்து ஆவியின் இயல்புக்கு கடைந்து சென்றார். தனிமை கண்டதுண்டு, அதிலே சாரம் இருக்குதம்மா என்றார் பாரதி. நம்மிடமிருந்து நாமே தனியாகி நம்மை பார்க்க பழக வேண்டும். ஒரு சாட்சியாக இருந்து நமது செயல்களை எடை போட வேண்டும். அப்போது நமது நிறை குறைகள் தெளிவாக புலப்படும். கழிக்க வேண்டிய கழிவுகள் எவை என்று புரிந்ததும் மனதில் விழிப்புணர்வு என்னும் உள்ளியால் செதுக்கி வேண்டாதவற்றை விளக்க வேண்டும். கழித்தலிதான் சிற்பம் கண்டெடுக்கப்படுகிறது. சிற்பத்தில் தான் கடவுள் இருக்கிறார் என்றால் மனமாகிய சிற்பத்தை செதுக்கும் நாம் அனைவர்களும் சிற்பிகள் தானே. அசிசியார் செதுக்கினார், இயேசுவானார், நற்செய்தியானார். நீங்களும் நானும் இயேசுவாக மாறிட இந்த அசிசியாரின் அருள் வாழ்வு நமக்கு உதவட்டும். நாளை சந்திப்போமா? சந்திப்போம்.